தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமை உண்டாகட்டும். தேவனுடைய அநாதி திட்டம், தீர்மானம், ஆலோசனையின்படி தெய்வ கிருபையினாலே இந்த வருடத்தின் 3 மாதங்களை நாம் முடிக்கவும், 4வது மாதத்திலே இந்த முதல் ஆராதனையிலே நாம் கூடி கர்த்தரை துதிக்க, உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆராதனையில் விசேஷமாக மணப்பாறையிலேருந்து அருமையான மகன் இமானுவேல் வந்திருக்கிறாப்புல. நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரங்களை தட்டி இமானுவேலை வரவேற்போம். காட் பிளஸ் யூ. அம்மா வந்திருக்காங்களா? இமானுவேல் அம்மா வந்திருக்காங்க. பிரைஸ் எல்லாம். அப்பா வந்திருக்காரு. வெரி குட். காட் பிளஸ் யூ. அருமையான இமானுவேலுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபித்தோம். கர்த்தர் ஒரு ஏற்ற துணையை கொடுக்கும்படியாக. அதனால் வருகின்ற மே மாதம் நினைக்கிறேன் திருமணம் ஒழுங்காக இருக்கிறது. அன்பு சௌகரியம் அவங்க வந்திருக்கிறாங்க. ஃபேமிலி அப்பா எழுதுன்னு இருக்குங்க. அருமையான பெண்ணுடைய தகப்பனார் மற்றும் பெண் எல்லோரும் வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் வாழ்த்துக்கிறோம். காட் பிளஸ் யூ. கரெக்ட். பிரைஸ் எல்லாம். மகன் இமானுவேலுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மணப்பாறையில் பாஸ்டர் தாமஸ் ரிச்சர்ட் ஐயா அவர்களுடைய விசுவாசிகள், தெய்வ பிள்ளைகள். அது மாத்திரமில்லை, என்னிடத்தில் பல வருடம் கர்த்தருடைய வார்த்தைகளை, சத்தியத்தை படித்தவர்கள், இன்றைக்கும் சத்தியத்தை நேசிக்கிற குடும்பம். அவங்களுடைய தங்கச்சி கல்யாணத்தில் நான் தான் முக்கியமாக இருந்தேன். அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய அன்பின் உறவாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இமானுவேலுக்காக ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. ஒரு நிறைவான திருமண வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ்லாம். பிரைஸ்லாம். கர்த்தர் நல்லவர். இந்த வாரம் நடக்கிற ஊழியங்கள் அத்தனைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ராணிப்பேட்டை, வேலூர் நடக்கிற ஊழியங்கள், விசேஷமாக ஜெய் வீட்டில் நடக்கிற பிரேசல், துறையூர் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கருத்து பொருட்படுத்திக்கொள்ள ஜெபித்து கொள்ளுங்கள். கடந்த வாரம் சென்னையில் ஒரு ஊழிய கருத்தரங்களை செய்து கொடுக்க அழைக்கப்பட்டிருந்தேன். மேய்ப்பனின் பொறுப்புகள் என்று சொல்லி தலைப்பில் ஒரு 70-80 பாசஸ் வந்திருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். அந்த அத்தனை பேரோட வாழ்க்கையிலும், ஊழியக்காரங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய தொடுதல் உண்டாயிருந்தது. அதற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ராணிப்பேட்டையிலேருந்து யாரும் வந்திருக்க மாதிரி தெரியுது. எழுந்து நில்லுங்கம்மா. எப்பா நான் திடீர்னு எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கேன். பாபு, ஸ்ரீனிபதர், அவங்களுடைய ஒன்லி ஒன் மதர், அன்பான தாய். எங்களுக்கு அவங்க அம்மா. ராணிப்பேட்டைக்கு நான் போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தான் தங்குவேன். அவங்க தான், அவங்க மருமகளும் மகனும் தான் எல்லா விதத்திலும் கவனித்து கொள்வாங்க. அம்மா ஜெபத்திலையும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடி. நல்ல தேவனை விரும்புகிற, நேசிக்கிற, வேதத்தை அதிகமாக நேசிக்கிற ஒரு அன்பு தாயா. காட் பிளஸ் யூ. முதல் முறையாக அங்கே ஆலயத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கம்மா. கர்த்தர் நல்லவர். வந்த அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக ஆவியான உதவியோடு நாம் கடந்து செல்கிறோம். இன்றைக்கி உலகம் எங்கிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய தொடர் செய்தியை நிறுத்தி ஒரு உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஏவப்பட்டிருக்கிறேன். தொடர் செய்தி என்ன? பூரணத்தை குறித்து. அதில் ரட்சிப்பின் பூரணம் பார்த்துட்ருக்குறோம். அதில் போன வாரம் செய்தி எத்தனை பேர் தொட்டது? நானே கொடுத்த செய்தி 3 தடவை கேட்டுட்டேன். அந்த அளவுக்கு ஆவியானவர் போன வாரம் அவ்வளோ வெளிப்பாடுகளை கொடுத்தார். எதற்காக நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, வியாதிகள் வருது, போராட்டங்கள் வருது, இது அத்தனையுமே தேவன் சேர்த்து ஒரு நன்மையாய் மாற்றவே. அல்லேலூயா. அதில் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வேணான்னு நீங்கள் சொன்னால் கூட உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக மாறாது. அதனால தான் எது நடந்தாலும் உங்கள் வாயில் என்ன வரணும்? 1 தெசலோனிக்கர் 5:18 படி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் மட்டும்தான் வரணும். நமக்கு புரியாது, என்ன நடக்குதுன்னு நமக்கு புரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணினாலும் விரும்பினது வரும். அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும்.
அதனால் அந்த செய்தி இப்போ நான் தொடரல, அடுத்த வாரம் தொடருவோம். அதனுடைய அடுத்த பகுதி ரொம்ப ஆழமாக இருக்கும். அடுத்த வாரம் அதை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி தெய்வ கிருபையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுதல், ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார். இது ஒரு வல்லமையான செய்தி. ஈஸ்டர் நம்ம கொண்டாடலை, ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தனால தான் நம்ம கொண்டாடுறோம். ஏன் ஈஸ்டர் கொண்டாடலை? ஈஸ்டர் என்பதற்கும் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சம்பந்தமே கிடையாது. ஈஸ்டர் என்பது ஈஸ்டார் அப்படின்ற ஒரு பாபிலோனிய தேவதையினுடைய காரியமாக வரலாற்றிலே வந்தது. பாபிலோனியர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கான்ஸ்டன்டைன் மன்னன் காலத்தில் அந்த ஜனங்கள் கேட்ட காரணத்தினாலே அந்த ராஜா ஈஸ்டார் என்கிற தேவதனுடைய காரியங்களை கொண்டு வந்து இயேசுடைய உயிர்த்தெழுதலோடு இணைத்தார். அதனால் நம்ம ஈஸ்டர் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது. ஈஸ்டர் முட்டையோ இல்லை எலுமிச்சம்பழமோ கொடுக்கக்கூடாது. நிறைய குடும்பங்களில் இப்படி கொடுக்கறது வழக்கம். நம்ம அதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா வேதத்தில் அதுக்கு சான்று கிடையாது. நான் ஊட்டியில் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ பாஸ்டர் விக்டர் ஐயா சபையில் ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு இதே மாதிரி டைமில் ஒரு பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு. அப்போ அந்த டைமில் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா பேக்கரியிலுமே முட்டை வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா கேக்கிலே முட்டை செஞ்சு சின்ன சைஸ்லேருந்து பெருசு வரைக்கும், பெரிய சைஸ் வரைக்கும் அதில் எழுதியிருந்தாங்க ஈஸ்டர் எக்குன்னு. நான் பாஸ்டர்கிட்ட கேட்டேன், என்ன பாஸ்டர் அப்படின்னு. இங்கே எல்லாமே கொடுப்பாங்க பாஸ்டர். எப்படி கிறிஸ்மஸ் கேக் கொடுப்பாங்களோ அதுபோல் ஈஸ்டருக்கு என்ன கொடுப்பாங்க? ஈஸ்டர் எக்கு. அந்த எக்கு வாங்க முடியாதவங்க கோழி முட்டையாவது வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அப்போ இதெல்லாம் இன்னும் கிறிஸ்தவங்கள்ட்ட பாரம்பரியமாக, சடங்காச்சாரமாக, வேதத்தில் இல்லாத முறைமைகள். நானும் ரோமன் கேத்தலிக்கில் தான் வந்தேன். ஒரு காலத்தில் நானும் முட்டை கொடுத்தால்தான் சத்தியத்தை அறிஞ்சதுக்கப்புறம் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அப்போ எங்களுடைய குடும்பம் எல்லாம் ரோமன் கேத்தலிக்காக இருக்க எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கனால நான் எல்லாருக்கும் அதை சொல்கிறேன். ஏன்னா நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. பாரம்பரியங்களும் சடங்காச்சாரங்களும் இடையிலே வந்தது. நம்ம வசனத்துக்கு தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சரி, அப்போ ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் சாதாரணமாக ஒரு முட்டைக்குள்ள அடக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை அந்த தெய்வதைன்னு சொல்கிறாங்கள, அந்த அவங்க தெய்வதைன்னு சொன்ன அந்த நபரை அடக்கம் பண்ண இடத்துல ஒரு நாள் அந்த மன்னன் போகும்போது ஒரு பறவை முட்டை போட்டு கரெக்டாக இவங்க போகிற நேரத்தில் அந்த முட்டை பொரித்து உள்ளேருந்து ஒரு சின்ன பறவை பறந்து உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மரித்த நம்முடைய தேவதை உயிர்த்தெழுந்து விட்டது அப்படின்னு ப்ராப்ளம் ஆக்கிட்டாங்க. அதை கொண்டு வந்து எங்கே சேர்த்துட்டாங்க? இயேசுடைய உயிர்த்தெழுதல். ஆனால் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கும் இதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அவ்வளோ ஒரு மகத்துவமான காரியம் தான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். எத்தனை பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. ஓகே. இப்போ ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து வேதத்திலேருந்து ஒரு சில வசனங்களை நாம் எடுத்து வாசித்து ஆராய போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விழுந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவரை வைத்த இடத்தை உள்ளே வந்து பாருங்கள். எத்தனை பேருக்கு இந்த வேத பகுதி புரியுது? பல முறை படிச்சிருப்பீங்க.
ஆனால் இதில் மறைந்திருக்கிற ஆழமான காரியங்களை பார்க்க போகிறோம். இயேசு எப்போ உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? 3ஆம் நாள் தான் உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாள் முடியும் பொழுது, முடிஞ்சு 3ஆம் நாளில் இல்லை, 3 நாள் முடிந்து 3 நாளைக்கு பின்பு. கரெக்ட். அப்போ எத்தனை மணி நேரம்? 72 மணி நேரம். மத்தேயு 12 38 39 40 3 வசனங்களில் யோனாவை ஆண்டவர் தன்னுடைய மரணத்துக்கு அடையாளமாய் சொல்லி 3 இரவு 3 பகல் மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொன்னார். அப்போ 3 இரவு 3 பகல்னா என்ன? இரவுக்கு 12 மணி நேரம், பகலுக்கு 12 மணி நேரம். 3 இரவு 3 பகல் அப்படின்னா டோட்டல் 72 ஹவர்ஸ். அப்போ 72 மணி நேரம் நிறைவேறினதுக்கு அப்புறமேட்டு தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஏன்? எதற்காக? இப்போ அதை எடுத்தோன்னா நேரம் போயிடும். ஆண்டு எப்போ மரித்தார்? வெள்ளிக்கிழமை மரித்தார்னு ஒரு கூட்டம் பேசுகிறாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை மரித்தார்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம். அப்போ வெள்ளிக்கிழமை சாயங்காலம்னா வெள்ளிக்கிழமை இரவு 1, சனிக்கிழமை இரவு 2, சனிக்கிழமை பகல் 1. எங்கே 3 இரவு 3 பகல்? இடிக்குதான். இதெல்லாம் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. 3 இரவு 3 பகலுக்கு ஒரு சார்ட்டு போட்டு அதை நம்ம பார்ப்போம். இப்போ ஏன் இயேசு 3ஆம் நாள் எந்திரிக்கணுன்றதுக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்கிறேன். யூதர்கள் அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, மரித்தவங்களுடைய ஆத்துமா 3 நாட்கள் வரைக்கும் அந்த கல்லறையில் இருக்குமா. 3ஆம் நாளுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஆத்துமா அந்த கல்லறையை விட்டு போகுமா. இது அவங்களுடைய நம்பிக்கை. புரியுதுங்களா? 3 நாள் வரைக்கும் என்ன செய்யுமா? சுற்றிட்டு இருக்குமா. 3 நாளைக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஆத்மா அங்கேருந்து எங்கே போகணுமோ அங்கே போகுமா. இப்போ ஆண்டவர் முதல் நாள்லேயும் எந்திரிச்சிருப்பாருன்னா அவரால் முடியுமா? முடியாதா? மரித்த உடனே அடுத்த நாளே அவர் உயிரோடு எந்திரிச்சிருக்க முடியும். ஆனால் முதல் நாளில் அவர் எழுந்திருப்பாரானால் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இவர் சிலுவையில் சாகலை, மயக்கம் போட்டு, அதனால தான் மயக்கம் தெளிஞ்சு ஒரு நாளில் எந்திரிச்சிட்டாருன்றவாங்க. இது முதல் குறிப்பு. ஒருவேளை 2வது நாள் எந்திரிச்சிருப்பாருன்னா ஆத்மா அங்கே தானே சுற்றிட்டு இருந்தது, ஏதோ ஒரு விதத்தில் மறுபடியும் உள்ளார் போயிடுச்சு. இப்போ 3ஆவது நாள் அவர் உயிர் தெழுந்ததுனால கன்ஃபார்மாக அவர் மரித்தார் என்பதும் உண்மையாகிறது. அவர் மரித்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆத்துமா என்ன செய்யப்பட்டிருக்கு? அவர் எங்கே போகணுமோ அங்கே போயிருக்கிறார் என்பதையும் உறுதிப்படுத்துது. அதனால் மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தார் என்பதற்கு இது ஒரு சாட்சியாக அமைகிறது. இந்த 3 நாள் என்பதுக்கு இவ்வளோ விளக்கம் இருக்குது. இதெல்லாம் நம்ம உங்கள் பின்னணி, யூதர்களுடைய பின்னணியை எடுத்து கலாச்சார பின்னணி படிக்கும்போது தான் நமக்கு இதெல்லாம் விளங்கும். அப்போ ஆண்டவர் எதை செய்தாலுமே ஒரு பயங்கரமான தெய்வ திட்டத்தோடும் நோக்கத்தோடு தான் செய்வார். இப்போ இதெல்லாம் வேதத்திலேருந்து நம்ம அறியாமல் பாரம்பரியமாகவே பொதுவாக எல்லாரும் சொல்கிறதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஓய்வு நாள் முடிந்து, புரியுற மாதிரி சொன்னால் சனிக்கிழமை முடிந்து ஞாயிற்றுக்கிழமை விடிந்து வரும்போது, வாரத்தின் முதலாம் நாள் பைபிளில் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமை விடிந்து வரும்போது மகதலேனாள் மரியாளும் இன்னொரு மரியாளும் கல்லறையை பார்க்க வராங்க. எதுக்கு வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? ஐயோ, இயேசு உயிர் திட்டாரெலாம் பார்க்க வரல. அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை அவர் உயிர் தள்ளுவார்னு. புரியுதுங்களா? ஏன்னா கொஞ்சம் நஞ்சமாக இயேசு அடித்தாங்க. அவர் அடித்த அடியில் எல்லாருடைய நம்பிக்கையும் போயிடுச்சு. இவர் கண்டிப்பாக பிழைக்கவே மாட்டார். ரோம சாம்ராஜ்யத்தில் அவங்களுடைய அதிகாரத்தில் இயேசுவை அடித்து சிலுவையில் தொங்க விட்ட மாதிரி யாரையும் பண்ணலை.
மற்றவங்கெல்லாம் ஒரு சில அடி அடித்து தொங்க விட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு கொடுத்த தண்டனை மோசமானது. எங்கள் உள்ளுறுப்புலாம் பிச்சுட்டு வந்துடுதுங்க அடித்த அடியில். உள்ளே இருக்கிற நுரையீரல்லேருந்து, குடல்லேருந்து, நரம்புகள்லேருந்து எல்லாமே கட்டாக இருக்குது. எப்படி 3 நாளில் எல்லாமே சரியாகும்? உண்மையாகவே அவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த பெண்கள் எதுக்கு வந்தாங்கன்னா, அவருடைய சரீரத்தில் அந்த செஞ்சு வச்ச கந்தவர்க்க தைலத்தை பூசிட்டு போகணும். இயேசு உயிர் தெழுவாரெல்லாம் வரல. ஏன்னா யாருக்குமே இந்த நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி அடிக்கப்பட்டார். இப்போ அவங்க என்ன பேசிட்டு வராங்க, நம்ம போய் அந்த உடம்புல பூச போகிறோம், அந்த கல்லை யார் நமக்கா புரட்டுவா, அவ்வளோ பெரிய கல் இருக்குது அப்படின்னு பேசிட்டு வராங்க. அப்போ தான் ஒரு தூதன் வந்து அந்த கல்லை என்ன செய்கிறார், அவங்களுக்கா புரட்டுகிறார். கல்லறை காலையில் நான் சொன்னேன், விருதுநரில் காலையில் நம்ம நவமி பாஸ்டர்மா சர்ச்சில் எடுத்தேன். ஏன் அதுக்கு பேர் கல்லறை? ஆக்சுவலாக நம்ம புதைக்கிறதெல்லாம் கல்லறை கிடையாது, மண்ணறை. கல்லறைன்னா என்னென்னா, ஒரு குகையை தோண்டி அதில் போய் அந்த சடலத்தை வச்சுட்டு ஒரு பெரிய கல்லை வச்சு மூடுறதுனால அதுக்கு பேர் கல் அறை. அதே வார்த்தை கொண்டு வந்து நம்ம புதைக்கிற இடத்துலையும் வச்சுட்டோம். இது கல்லறையா மண்ணறையா? யோசிச்சு சொல்லுங்க எல்லாரும். அப்போ அவங்களுடைய பழக்க வழக்கம், கல்லறை கட்டுவாங்க, அதில் ஒரு கல்லை எடுத்து மூடிடுவாங்க. அப்போ அந்த பெரிய கல்லை புரட்டுவதற்கு யாரும் இல்லைன்னு யோசிக்கும் போது ஒரு தூதன். இப்போ அந்த கல்லை தூதன் உருட்டி தள்ளினதுக்கப்புறம் இயேசு எந்திரிக்கலை. அதுக்கு முன்னாடியே அவர் உயிர் தழுந்துட்டார். அவருக்கு அந்த கல்லெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய தெய்வம் அவர். அப்போ இந்த கல்லை ஏன் புரட்டுறேன் அப்படின்னா, இவங்க உள்ளார போய் ஒரு அதிசயத்தை பார்க்கணும். இயேசு அங்கே இல்லைன்னு பார்க்கணும். அவர் உடம்புல தைலத்தை பூச தானே வந்தாங்க. இப்போ அந்த கல் தடையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த கல்லை புரட்டுனா உள்ளே போய் பார்த்தா ஒரு அதிசயம் இருக்குது. என்ன? உள்ளே இருந்த இயேசுவை காணும். அப்போ அவர் உயிர் தெழுந்துட்டார். இதுக்காகத்தான் இந்த கல்லை பெரட்டணும்னு ஒரு தூதன் ஆண்டவர் அனுப்பினார். இது இன்னொரு சத்தியம். நம்ம வாழ்க்கையில் பல நேரம் அற்புதங்களை பார்க்க முடியாதபடிக்கு இந்த மாதிரி சில கல்லுகள் தடையாக இருக்குது. அது இன்னொரு நாள் செய்ததில் அது என்னென்ன கல்லுன்னு எடுக்கிறேன். அந்த கல்லெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றப்படும் போது தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களே நடக்கும். அது இன்னொரு செய்தியில் பார்ப்போம், அது என்ன கல். இப்போ அந்த தூதன் சொல்லுகிறார், 6ஆம் வசனம், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கத்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க, அவரை வச்ச இடத்தை பாருங்க, காலியாக கிடக்கு. இன்னைக்கும் உலகத்தில் ஒரே ஒரு நபருடைய கல்லறை தான் திறந்தே இருக்கு. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கல்லறை. வேறு எல்லாருடைய கல்லறையும் மூடப்பட்டிருக்கு. பெரிய பெரிய ஆட்கள், தெய்வம் சொல்கிற மற்ற மதத்தில் இருக்கிறவங்க கல்லறைலாம் இன்னும் இருக்கு. ஆனால் இயேசுவின் கல்லறை மட்டும்தான் திறந்திருக்கு. இப்போ உள்ளர சீக்கிரமாக 7ஆம் வசனம் பாருங்க, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தொழிந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்கள் சொல்லுங்கன்னு அந்த தூதன் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றார். அதை தான் இப்போ பார்க்க போறோம். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். என்னவா? உயிர்த்தெழுந்த இயேசு எதற்காக கலிலேயாவுக்கு போனார்? ரொம்ப இதில் இருக்கிற ஆழமான சத்தியம். அப்பா, உட்கார்ந்து தியானிக்கும் போது என்ன வெளிப்பாடு ஆவியானவர் கொடுத்தாருன்னு. உயிர்த்தெழுந்த இயேசு எதற்காக கலிலேயாவுக்கு போனார்? இது முதல்ல நமக்கு ஹிஸ்டரி புரிஞ்சாதான் நான் என்ன சொல்ல போறேன்னு புரியும். இயேசு 3 மாகாணங்கள்ல ஊழியம் பண்ணார். யூதேயா, கலிலேயா, சமாரியா. 3 இடங்கள்ல தான் 3 வருஷம் அவர் ஊழியம் பண்ணார். யூதேயா அப்படின்றது எருசலேமில் இருக்கிற யூதர்கள் இருக்கிற முக்கியமான நகரம். இந்த யூதேயாவில் தான் என்ன இருக்குது? பெத்லகேம், இயேசு பிறந்த தாவீதின் ஊர். அப்போ இயேசு எங்கே பிறந்தார்? யூதேயாவில் பிறந்தார். யூதேயாவில் பெத்லகேமி,
நீ சிறியதாயிருந்தோம். என்னாமத்தெல்லாம் அங்கெல்லாம் மிகாலாம் வரும், நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். இப்போ பெத்லகேமில் யூதேயாவில் பிறந்த இயேசு எங்கே வளர்ந்தார் தெரியுமா? எங்கே வளர்ந்தார்? எங்கே வளர்ந்தார்? கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரில். அதனால அவருக்கு பேரு நசரேயன், நாசரேத்தூரான். நாசரேத்தூரான் அது சாதாரண வார்த்தை இல்லை, கேலி கிண்டல் வார்த்தை. அப்ப பிறந்தது பெத்லகேம் யூதேயா, இயேசு வளர்ந்தது கலிலேயா. ஒரே ஒரு முறை சமாரியாவுக்கு, அந்த சமாரியா ஸ்திரீக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் போனார். ஊழியம் செய்ய, மற்றபடி இடையில இந்த சமாரியா எப்படி இருக்கும், மேப்பில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கும், இங்கிட்ட யூதேயா இருக்கும், இங்கிட்ட கலிலேயா இருக்கும். ஒவ்வொரு முறை யூதேயாவுக்கு ஆண்டவர் போகும்போதும் யூதேயாவிலேருந்து கலிலேயாவுக்கு வரும்போது எதை கிராஸ் பண்ணி தான் வரணும்? சமாரியாவை. இனி நீங்கள் பைபிளில் 4 சுவிசேஷம் படிக்கும்போது எங்கே கலிலேயா, எங்கே சமாரியா, எங்கே யூதேயா வருது அண்டர்லைன் பண்ணுங்கள், வேறு கலரில். அப்போ தான் உங்களுக்கு புரியும். புரியாமல் பைபிள் படிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. மேப்பு பின்னாடியே இருக்கு, மேப்பை எடுத்து அதை வச்செல்லாம் கவனித்து படிங்க. இப்போ கலிலேயாவில் ஆண்டவர் வளர்ந்தார். இப்போ அந்த கலிலேயாவில் தான் பார்க்க போகிறோம். ஏன் உயிர் தெழுந்த இயேசு எங்கே போகிறார்? கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு தூதன் சொல்லிட்டார். இப்போ அந்த ஸ்திரீகள் என்ன பண்ணுற, மரியாள்கள் 8ஆம் வசனம், அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும், ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் மகா சந்தோஷம். என்ன பயம்? அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒன்று நடக்குன்னு. அதாவது சில நேரம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்திலே கண்ணீர் வரும், பார்த்துருக்கீங்களா? அது எப்படின்னா நம்ம அக்செப்ட் பண்ண முடியல அந்த சந்தோஷத்தை. அப்படி நடந்திருக்கும் சில விஷயங்கள். அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம், உடனே ஓடுறாங்க. போகும்போது இயேசு அவங்களுக்கு வழியிலேயே காட்சி கொடுக்கிறார். 9ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இயேசுவும் சொல்றாருங்க, என்ன பண்ணுங்க, என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்கள் சொல்லுங்க, அங்கே என்னை காண்பார். ஏன் ஆண்டவர் கலிலேயாவுக்கு போகணும்? உயிர் தெழுந்த இயேசு யூதேயாவில் இருந்திருக்கலாமே. அவர் மரிச்சது எங்க? எருசலேமில். எருசலேம் எங்க இருக்கு? யூதேயாவில். அங்கேயே ஆண்டவர் எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருக்கலாம்ல. ஏன் உயிர் தெழுந்த இயேசு கலிலேயாவுக்கு போகணும்? ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம், ஆவியான கொடுத்த வெளிப்பாடு. பார்ப்போம். இந்த கலிலேயா, நல்ல கவனிங்க, இங்கே தான் இயேசு முதல் ஊழியத்துக்கான அழைப்பை கொடுத்த இடம். வாசிங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 22 வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில், அண்டர்லைன் பண்ணுங்க, இயேசு எங்க நடந்து போகும்போது? கலிலேயா கடலோரமாய் நடந்து போகும்போது மீன் பிடிக்கிறவர்களாயிருந்தோனும் பேதுருவையும் அந்திரேயாவையும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அப்ப முதல் சீஷர்களுக்கு அழைப்பு கொடுத்த இடம் கலிலேயா. என்ன சொல்றாரு? பிடிக்கிற அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்க வேண்டார். முதல் அழைப்பு கொடுத்த இடம் கலிலேயா. அப்ப ஊழியத்தை தொடங்குவதற்கு ஆண்டவர் போன இடம் கலிலேயா. இப்ப உயிர்த்தெழுந்து மறுபடியும் அங்க போறாருன்னா அவருடைய அந்த ஊழியத்தின் நோக்கம், தரிசனம் மாறவே இல்லை. நம்மெல்லாம் அப்படி மறித்து உயிர் தந்தோம்னா நேராக 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் கொண்டாடுவோம், அப்படி தானே?
எல்லாரும் எனக்கு செலிப்ரேட் பண்ணுங்கலாம் சொல்லுவோம். ஆனால் இவர் எழுந்த உடனே அவர் எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்து மேலே தான் கண்ணா இருக்கிறார். திரும்ப எங்கே போகிறார்? அதே ஆரம்ப இடத்துக்கு போகிறார். ஃபஸ்ட்டு காலிங் எங்கே கொடுக்கப்பட்டதோ அதே இடத்துல மறுபடியும் அந்த அழைப்பை ரெஸ்டோர் பண்ணார், புதுப்பித்தார். அல்லேலூயா. அப்போ அவருடைய எண்ணம் புரியுதா? இயேசுடைய எண்ணம் மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் சொன்னார். ஆனால் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் ஆக்க முடியல. இப்போ மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அதை செஞ்சே காட்டுவேன்ட்டார். அவர் சொன்னதை செய்கிறதுக்கு அப்படின்னு போனார். இது முதல் காரியம். ஏன் கலிலேயாவுக்கு போனார்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏன் கலிலேயாவுக்கு ஆண்டவர் போகணும் அப்படின்னா, அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். ஆண்டவர் ஊழியத்துக்கு அதை ஊழியம் செய்த நாட்களில் மரிக்கிறதுக்கு முன்னாக ஒன்று சொன்னார் பாருங்களேன். மத்தேயு 26:32. மத்தேயு 26:32 வாசிங்க. ஆகிலும் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அப்ப இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார்? தீர்க்க தரிசனமா, நான் உயிர்த்தெழுந்த பின்பு எங்க போவேன்? அப்ப சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றணும். அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாரா இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா மறக்கவே மாட்டார், செஞ்சே காட்டுவார். சொன்னாருங்க செத்து போயிட்டாருங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க, உசுரோடு வந்து செஞ்சு காட்டுவார். அதான் நம்ம ஆண்டவர். அவர் சொன்னார்னா நடக்கும். அல்லது இங்கே எல்லாரும் வந்து உட்காந்துருக்கணும் சாட்சியா. யாருக்காவது ஆண்டவர் சென்னிட்டு செய்யாமல் இருந்தால் தான் வந்திருப்பீங்களா? என்ன ஷீலா? பரவாயில்ல, இன்னைக்கு நீ இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உண்மையாக ஷீலாவுக்காகவே இந்த சத்தியம் போல இருக்கு. உயிர் தெழுந்த இயேசு ஷீலாவை தேடி இன்னைக்கு வந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார்னா அதை செய்வார். இது ரெண்டாவது காரியம். மூணாவது, இப்போ ஏன் எருசலேமில் ஆண்டவர் அதை செய்யாமல் கலிலேயாவுக்கு போனார் அப்படின்னா, இயேசுவை கொலை செய்தவங்கெல்லாம் எங்கே தான் இருக்கிறாங்க? யூதேயாவில் தான். மத தலைவர், பரிசேயர், பெரிய பெரிய ரோம அரசாட்சியாளர்கள் எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க? அப்போ யூதேயாவில் இருக்கிற அந்த கிறிஸ்தவங்கள்லாம் வெளியே சுற்றுவாங்க நினைக்கிறீங்க? எங்கள் இயேசு மரித்து 3 நாள் தான் இருக்குது. அவன் வீட்டுக்குள்ளே கதவை போட்டுட்டு பயந்து உட்காந்துருப்பான். எங்கே போய் இயேசு பேச முடியும்? அப்போ கலிலேயாவுக்கு போனாதான் எல்லாரோடையும் ஃப்ரீயாக என்ன பண்ண முடியும்? பேச முடியும். அப்போ யூதேயாவில் அவங்கள்ட்ட பேச முடியாது. அதனால தான் ஆண்டவர் எங்கே போகிறார்? கலிலேயாவுக்கு போகிறார். இன்னொரு காரியம் முக்கியம். ஏன் கலிலேயாவுக்கு போனார்? இது யாருக்குமே இன்னும் புரியாத ஒரு விஷயம். இப்போ கூட ஜெயா எடுத்த காரியத்தில் இது கனெக்ட் ஆகும். சமூக செய்தியில் மகா பிரதான ஒரு கட்டளை கொடுத்தாரு தெரியுமா? மத்தேயு 28:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இது எங்க போய் சொன்னார் தெரியுமா? கலிலேயாவில். கிரேட் கமிஷன் சொல்லுவாங்க, மகா பிரதான கட்டளை. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கட்டளையை எங்கே போய் கொடுத்தார் அப்படின்னா கலிலேயா. மேலே வாசிங்க 16 வசனம். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அப்போ ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவங்க வந்தாங்க கலிலேயாவில். அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன ஆக்குங்கள்? சீஷராக்குங்கள். கிரேட் கமிஷன், கிரேட் மினிஸ்ட்ரி, ஆண்டவர் கொடுத்த கட்டளை. இதை தான் இன்னைக்கு எல்லாரும் நம்ம எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பிரதான கட்டளைகளுக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? எத்தனை பேர் புறப்பட்டு போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறோம், ஆத்துமாதாயம் பண்ணுறோம்? நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம போய் ஆண்டவர் பற்றி ஒருத்தருக்கு சொன்னால் மதம் மாத்திரம்னு நினைக்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாது, ஒரு மார்க்கம். இயேசு தெளிவாக சொன்னார். பைபிள் ரொம்ப அழகாக போடப்பட்டிருக்கு.
சத்திய மார்க்கம். அதனால தான் ஆலயத்துக்கு பேர் என்ன? மறுபடியும் நான் காட்டுறேன். இது கிறிஸ்தவம் மதம் கிடையாது, இது ஒரு மார்க்கம், சத்திய மார்க்கம். அப்படின்னா சத்தியத்தின்படி நடக்கிறவர்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். பைபிள் ஒரு மத புத்தகம் அல்ல, வாழ்க்கையின் நடைமுறை புத்தகம். அதை வைத்து எப்படி நடக்கணும்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். சத்தியத்தின்படி நடக்காதவங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு அது தகுதியும் கிடையாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலோ, கிறிஸ்தவ பெயர் வச்சிருந்தாலோ, இல்லை கிறிஸ்தவ நம்பிக்கைகள் நிறைய இருந்தாலோ பரலோகம் வர முடியாது. அவர் சொன்ன வசனத்தின்படி நடக்கிறவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யம். அது நம்ம மதம் மாற்றலை. நல்ல கவனிங்க, ஒரு ஆத்மா நரகத்துக்கு போகாமல் காப்பாற்றுறோம். அதனால தான் நம்ம எவ்வளோ பேசினாலும் இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு அப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம். கொஞ்சம் கூட சூடு சொரணைகளை எவ்வளோ திட்டினாலும் திரும்ப வரீங்களே அப்படின்லாம் என்னை சொல்லியிருக்கிறாங்க. நான் ஊழியம் பண்ண இடங்கள்லாம் எவ்வளோ சொன்னாலும் கேவலமாக இல்லை உங்களுக்கு, திரும்ப வரீங்க. அப்படி என்ன உங்களுக்கு இதில் இருக்குது? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கெட்டு போகக்கூடாதுன்னு விரும்புகிறேன், அவ்வளோதான். போன ஒரு சாட்சி சொன்ன ஒரு டாக்டர் சூசைட் பண்ணி சாவ போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்து அவங்களுக்கு ஆண்டரை பற்றி சொன்னதுனால அவங்க ட்ரெயின் ஓட்டி இறங்க வச்சிடுறாங்க. என் வாழ்க்கையில் உங்களை நான் மறக்கவே மாட்டேன்னா, ஏன்னா என் உசுரை காப்பாற்றுனீங்க. நீங்கள் மட்டும் ட்ரெயினில் இன்றைக்கி வரல, நான் நேராக வீட்டில் போய் தூக்கு போட்டு செத்துருப்பேன். என் உசுரையும் காப்பாற்றிட்டீங்க, வாழ்க்கையும் காப்பாற்றிட்டீங்க. கண்டிப்பாக அவங்க அதை நினச்சி என்னைக்கா இருந்தாலும் பார்ப்பாங்க. இப்படி எத்தனை ஆத்துமாக்களை காப்பாற்ற கர்த்தர் இறக்கம் பாராட்டி இருக்கிறார். எத்தனை பேரை இதே திருச்சி ஜிஹெச்சில் எத்தனை பேர் ஐசியூ வார்டில் போய் ஜெபம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் சுகத்தை கொடுக்க கர்த்தர் இறக்கம் பாராட்டி இருக்கிறார். ஸ்மெல்லு தாங்க முடியாது, குடலை புரட்டும், அங்கே போய் ஜெபம் பண்ணும் ஊழியம் பண்ணி. ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஒரு காலத்தில் எப்படி ஓடணும். எல்லோரும் கேட்பா, உங்களுக்கு எவ்வளோ தராங்க வெளிநாட்டில்? எவ்வளோ தராங்க? வெளிநாட்டில் தான் வர, பரலோகத்துலேருந்து வருது. அல்லேலூயா. பரலோகத்திலேருந்து கிருபைகள் வருது, பலன் வருது, ஞானம் வருது, வல்லமை வருது, எல்லாமே பரலோகத்திலேருந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால் நாங்கள் ஓடுறோம். அப்போ ஆண்டவரே சொன்னார், மீன் பிடிக்கிறவங்களை மனுஷர்களை பிடிக்க ஆக்குவேன், அதனால தான் புறப்பட்டு போங்கள்னார். அவர் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போகிறோம். அதனால் எந்த அவமானம் எங்களை ஒன்றும் செய்யாது. அப்போ இந்த கலீலியாவுக்கு ஆண்டவர் போனதுக்கு எவ்வளோ ஒரு மகத்துவமான காரியம் இருக்குது பார்த்தீங்களா? இன்னொரு விஷயம், ஏன் கலீலியா ஆண்டவர் செலக்ட் பண்ணார் அப்படின்னா, வாசிங்க மத்தேயு 4:14. கலீலியா எப்படிப்பட்ட இடம்? அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்? கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. என்ன நாடு? புறஜாதியாராகிய கலிலேயாவிலே. அப்ப கலிலேயா என்பது நம்ம நினைக்கிற மாதிரி பியூர் யூதர்கள் இருக்கிற இடம் இல்லை. அது எங்கே இருக்குன்னா மற்ற நாடுகளுடைய பார்டரில் இருக்கும். எப்படி நம்ம பாகிஸ்தான் பார்டரில் என்ன இருக்குது? காஷ்மீர் இருக்கா? பங்களாதேஷ் பார்டரில் அங்கே போனீங்கன்னா பீகாரில் இன்னொரு ஏரியாவில் அதுக்கு அது அருணாச்சல் பங்களாதேஷ் பார்டர் இருக்கும். அது பக்கத்துலேயே பீகாரோடைய எண்டு இருக்கும். நான் அருணாச்சல் பார்டர் போயிருக்கிறேன், பங்களாதேஷ் பார்டர் போயிருக்கிறேன், நேபாளில் போயிருக்கிறேன். அந்த பங்களாதேஷ் பார்டருக்கும் நம்ம இந்தியா பீகாருடைய எண்டுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அந்த பார்டரில் இருக்கிறவங்க கலந்து பேசுவாங்க. அவங்க மொழி இவங்க பேசுவாங்க, இவங்க மொழி அவங்க பேசுவாங்க. ஒரு கலப்பின மொழி இருக்கும். அப்போ கலீலியாவில் இருந்தவங்க பியூராக என்ன பண்ணலை? எபிரேய மொழி பேசலை, அராமிய மொழி பேசினான், கிரேக்க மொழி பேசினான். இப்படி நிறைய ஜனங்கள் அந்த ஏரியாவில் இருந்தனால அதுக்கு பேர் என்னன்னா புறஜாதியின் நாடு. யூதன்னு இருந்தான், மற்ற புறஜாதிகளும் அங்கே இருந்தாங்க. இதனால தான் பரிசேயர், வேதபாரகர், மகா பிரதான ஆசாரி யூதர்களுக்கெல்லாம் கலிலேயாவை பிடிக்காது.
அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா கலிலேயர்களை அறிவு குறைஞ்சவங்க, அருவருப்பானவங்க. அதனால தான் மீன் பிடிக்கிறவங்க எங்கே இருப்பாங்கன்னா கலிலேயாவில் இருப்பாங்க. வரி வசூலிக்கிறவங்க எங்கே இருப்பாங்கன்னா கலில. ஆண்டு பாருங்க, கரெக்டாக அவங்கள தான் சீஷர்களை தேர்ந்தெடுப்பார். நல்லா பாருங்க. அல்லது பேதுருவை கூட அந்த காட்டி கொடுக்குற இடத்துல அந்த ஸ்திரீ கேட்பா, நீயும் அவரோடு இருந்தவன் தானே, உன் பேச்சு காட்டி கொடுக்குதுன்னு அந்த லேடி சொல்லும். நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே, உன் பேச்சே தெரியுது, உன் ஸ்லாங்கே தெரியுது, நீ கலிலேயன் மாதிரி தெரியுது. அப்போ பயந்துட்டு பேதுரு அவர் யாருன்னு எனக்கு தெரிலன்னு மறுதளிப்பார். அப்போ இந்த கலிலேயா ஒரு புறஜாதிகள் நிறைந்த இடம். அங்கே தான் ஆண்டவர் முதல் ஊழியத்தை ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஏன் அங்கே ஆரம்பிக்கணும் சொல்லுங்க யாராவது கரெக்டா? ஏன் கலிலேயாவில் ஆண்டவர் ஆரம்பிக்கணும்? எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார் இல்லையா? உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்களுக்காக இயேசு மரித்தாரா? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காக மரித்தாரா? யோவான் 1:29 ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்தவங்களுக்காக மரிக்கல, அப்படி ஒரு வார்த்தை கூட பைபிளில் இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக இயேசு மரித்தாருன்னு போட்டிருக்கு. ஏன்னா எல்லா ஆத்துமாக்களும் யார்? ஆண்டவருடையது. எல்லா ஜனங்களும் தேவனுடையவும். ஆனால் பிசாசு என்ன பண்ணிட்டான்? மதத்தில், ஜாதியில், சில சடங்காச்சாரம், பாரம்பரியத்தில், விக்கிரக ஆராதனையில் அந்த ஜனங்களை எல்லாம் பிசாசு பிரிச்சுட்டான். ஆனாலும் எல்லா ஜனங்களும் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டதுனால எல்லாருக்காகவும் பெனாலிட்டி, தண்டனையை சிலுவையில் எல்லாருடைய பாவங்களுக்காக ஏற்றினார். அதில் தான் இன்றைக்கி ஜாதி, மத, இனம், பேதம் கடந்து யார் வேண்டுமானாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லா ஜாதி ஜனம், எல்லா இன மக்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஜாதி, எந்த இனத்தை சொல்லுங்கள் உலகத்தில், அதில் கண்டிப்பாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜனம் இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்தியாவில் எத்தனை இனங்கள் இருக்காங்க தெரியுமா? அத்தனை இனங்களிலுமே ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க தெரியுமா? பஞ்சாபு போங்க, அவ்வளோ சூப்பர் சர்ச்செல்லாம் இருக்குது. பஞ்சாபி, பீகாரி போங்க, பீகாரி மக்கள் மத்தியில் போய் நாங்களாம் ஊழியம் பண்ணிட்டு வரோம். கல்கத்தா போங்க, பெங்காலி மக்கள் மத்தியில் நம்மெல்லாம் தோற்றுருவோம். போன தடவை காமிச்சல வீடியோ, மழை பெய்யுது, ஓப்பனாக இருக்குது, எங்களுக்கு கொடை பிடிச்சிட்டாங்க ஊழியம் செய்ய வந்த எங்களுக்கு. ஆனால் அத்தனை மக்களும் மலையில் நனைஞ்சு கண்ணு திறக்காமல் ஆராதனை பண்ணான். சோன்னு மழை கொட்டுது. கீபோர்டுக்கு ஒரு கொடை, பிரசங்கம் பண்ணுற எனக்கு ஒரு கொடை, கூட இருக்கிற ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஒரு கொடை. ஆனால் விசுவாசிங்க யாருமே கொடை எடுக்கலை. மலையில் நனைந்து நம்மளாம் தெரிச்சு ஓடுவோம். எங்கேயாவது ஒரு மறைவிடம் இருக்கா? அசையிலங்க. உண்மையாகவே நான்லாம் பெங்காலி மக்களை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். அவ்வளோ வைராக்கியம். அந்த கண்ணை மூடிட்டாங்கனாலே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸாக உங்களுக்கு வரல. ஆண்டரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு நல்ல ஒர்ஷிப் பண்ணுறான். அப்போ எந்த ஜனம் பாருங்க, எல்லா ஜனம் ஆண்டு கிருபையினால, ஏற்கனவே நான் சொன்ன கங்கையில் குறைஞ்சது ஒரு 20 பேருக்கு மேலே ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். கங்கை நதியில், பிரம்மபுத்திராவில், கோதாவரியில், இமயமலை அடிவாரம் வரைக்கும் போய் ஊழியம் செஞ்சோம். ஆண்டோடைய கிருபையில் இன்றைக்கும் போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் கூட போனோம், செப்டம்பர் அக்டோபரில் போனோம். ஜபித்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கோம். அசாமி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற பயபக்தி, ஆண்டோரை ஆராதிக்கிற விதம் சூப்பராக இருக்கும். அருணாச்சல் பிரதேஷ் போனோம், அங்கேயும் சூப்பராக ஊழியம் நடக்குது. அப்போ ஆண்டருடைய மரணம் கிறிஸ்தவங்களுக்காக மட்டும் இல்லை. எத்தனை புரியுது? எல்லா இனம், எல்லா ஜாதி, எல்லா நாடுகள், எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் எது? கலிலேயா. இங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க? எல்லா இன மக்களும் இருக்கிறாங்க. கலப்பினம் இந்த இடத்துல. கரெக்டாக அங்கிருந்து தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவங்களுக்கு தான் புரியும், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன ஆக்குங்க, சீஷர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லும்போது புரியும். அப்போ இயேசு கலிலேயாவுக்கு போனது
ஏதோ ஒரு பிரயாணம் பண்ணி சுற்றி பார்க்க போகலை. அவர் ஆரம்பித்த ஊழியத்தை மறுசீரமைப்பு பண்ணி ரெஸ்டோர் பண்ணி மறுபடியும் புதுப்பிக்க போனார். அதனால தான் இன்றைக்கும் அந்த சீஷர்களில் ஒருத்தர் தோமா எங்கே வந்தார்? இந்தியாவுக்கு வந்தார். அந்த தோமாவுடைய சுவிசேஷம் தான் இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் இத்தனை கிறிஸ்தவங்கள் எழும்பியிருக்கிறான். உண்மைதானே? அந்த தோமா வந்தது காரணம் என்ன? இயேசு சொன்ன வார்த்தை, புறப்பட்டு போங்கள். தோமா வரலன்னு இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்திருக்குமா? இங்கே யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு தோமா ஊழியம் பண்ண நாட்கள் நமக்கவே கஷ்டமாக இருக்குன்றோமே, அப்போ எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும். தோமா ஊழியம் பண்ண அந்த கேரளா பார்டரில் நம்பூதிரிமார்கள்னு சொல்லி ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்கெல்லாம் விக்கிரங்கள் வணங்கி, விக்கிரங்கள் மீன்ஸ் அந்த இயற்கைகள் எல்லாம் வணங்கிட்டு இருப்பாங்க. அதனால் நம்பூதிரிமார்கள் என்ன பண்ணுவாங்க? தண்ணியில் இறங்கி தண்ணி அள்ளி கடவுளுக்கு பூஜை பண்ணுவாங்க. தண்ணியில் மேலே போடுவாங்க, கடவுளை ஏற்றுக்கொள்ளும், கடவுளை ஏற்றுக்கொள்ளும். இது தோமா பார்த்துக்கிட்டே இருந்தார். நேராக அவங்கள்ட்ட போய் கேட்டார், என்ன பண்ணுறீங்க? கடவுளுக்கு நாங்கள் எங்கள் துதிகளை ஸ்தோத்திர பலியெல்லாம் செலுத்துகிறோம், கடவுள் அதை ஏற்றுக்கொள்கிறார். அப்படியா? கடவுள் ஏற்றுக்கொள்கிறாருன்னா அந்த தண்ணி ஏன் கீழே வருதுன்னு கேட்டார். யார்? தோமா. உடனே அது இப்படி வராமல் இருக்கும், பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்குது, மேலே எதை போட்டாலும் இழுத்துறோம். இல்லை, கடவுளாக இருந்தால் உங்களுடைய துதியை ஏற்றுக்கொள்ளும். அப்போ இது கடவுள் இல்லையா? இல்லை, நான் கும்பிடுற கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி தண்ணியில் இறங்கி 2 கையில் அள்ளி தோமா மேலே ஸ்தோத்திரம் பண்ணி மேலே எரிஞ்சார் பாருங்க. தண்ணி அப்படி நின்றுச்சு. கீழே அள்ளுன இடத்துல அப்படி பள்ளமாயிருச்சு. இதை பார்த்தோன்னா அங்கே இருந்தவங்களாம் அசைஞ்சு இயேசுதான் மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டான். இது சரித்திரம். இன்றைக்கி கேரளாவில் போனீங்கன்னா தோமா கட்டின முதல் சர்ச்சை அங்கே இருக்குது. முடிஞ்ச லீவில் அதெல்லாம் போய் பாருங்களேன். எதையோ பார்க்குறீங்க. தோமா கட்டின முதல் சர்ச்சை 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஆலயத்தை போய் பாரு. இல்லைன்னா வாங்க, நானாவது கூட்டிகிட்டு போகிறேன், போய் ஒரு டூராவது பார்த்துட்டு வருவோம். எதுக்கு இது சொல்கிறேன்னு புரியுதா? அப்போ போங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு தோமா எங்கேருந்து எங்கே வந்தார்? இன்றைக்கி கிறிஸ்தவம் அவரால் தான் உருவாக்கப்பட்டுச்சு. அவர் ரத்தம் சிந்தி சென்ட் தாமஸ் மவுண்டில் அந்த சர்ச்சு கீழே அவர் கல்லறை இருக்குது. சென்னைக்கு போனீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் போனீங்கன்னா அந்த சர்ச்சு கீழே இருக்கிற ஒரு குகைக்குள்ளே கீழே போனீங்கன்னா அவர் கல்லறை இருக்கும், போய் பார்த்துட்டு வரலாம். அவர் ஈட்டியில் குத்தப்பட்ட இடம் பார்க்கலாம், அவருக்கு நீரூற்று வந்த இடம் பார்க்கலாம், அவர் முழங்கால் போட்டு ஜபித்த இடத்துல அந்த பாறையில் அப்படியே குழி விழுந்து கிடக்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் போய் பார்க்கணும். அப்போ அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக, நம்மளை போல் சாதாரணமான ஆட்கள் தான், ஆனால் கடவுள் எவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தினார். அதே இயேசு தாங்க இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களையும் இன்னைக்கு என்னையும் பயன்படுத்த அவரால் முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதில் நம்ம சாதாரண மக்கள் நினைக்காதீங்க. உலகத்தில் உள்ளவனில் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். எவ்வளோ விசுவாசிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அற்புதமாக செய்வார். காலம் தாழ்த்தலாம், ஆனால் நிறைவாக கொடுப்பார், பூரணமாக்கி கொடுப்பார். ஓகே, இப்போ சில ஒப்புமைகளை பார்த்து நம்ம முடிப்போம். கலிலேயா இன்னும் முடிக்கல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது கலிலேயாவை குறித்து. சில ஒப்புமைகளை பார்க்கலாமா? ஆண்டவர் கலிலேயாவுக்கு போனதுக்கு இன்னொரு சில காரணங்களை நம்ம பார்க்கலாம். இந்த கலிலேயா இயற்கையாகவே எப்படிப்பட்ட இடம்னா மலை சூழ்ந்த இடம். இயற்கையாகவே மலை சூழ்ந்த இடம், ஒரு வட்டமான இடம். மலை சூழ்ந்து கீழே எப்படி இருக்கும்? வட்டமாக இருக்கும். அதனாலேயே அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா கலிலேயான்னு வச்சு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்கிறாங்கன்னா கலால். எபிரேய மொழியில் என்ன? கலால். கலால் அப்படின்னா வட்டம் அப்படின்னு அர்த்தம். கலால். இன்னும் 2 வார்த்தை இருக்குது, சுருட்டுதல் உருட்டுதல்னு அர்த்தம். இந்த வார்த்தைக்கு சுருட்டுதல் உருட்டுதல் வட்டம் அப்படின்லாம் மொழியில் இதுக்கு அர்த்தம் இருக்குது. கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா இதை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. கலிலயா அப்படின்னு கிரீக்கில் சொல்லுவாங்க. கலிலயா.
இதை எப்படி கூப்பிடுவாங்க யூதர்கள் அப்படின்னா எழுதிக்கோங்க, கலிலி ஹா கோயிம். கோயிம் அப்படின்னா கலிலேயா ஹா கோயிம் அப்படி புற ஜாதியாருடைய தேசம். எபிரேய மொழியில் கலிலி ஹா கோயிம், புற ஜாதியாருடைய தேசம். இப்போ இப்படிலாம் இது அழைக்கப்படுது. சரி, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு நேரமே தான் அதுக்கு வரும். இல்லை இன்னொரு விஷயத்தை வாசிக்கலாம். யோவான் 7:52 வாசிங்க. யோவான் 7:52. அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். இங்கே பாருங்களேன், நிக்கோதேமு ஆண்டவரை பற்றி சொன்ன உடனே பரிசேயர்களுக்கெல்லாம் கோபம் வருது. என்ன சொல்கிறாங்க? கலிலேயாவிலேருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறது இல்லைன்ட்டாங்க. யார்? யூதேயாவில் இருக்கிற பரிசேயர்கள். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு புரியுதா? அவங்களுக்கு எது பிடிக்காது? கலிலேயாவில் இருக்கிறவங்களும் பிடிக்காது. தாங்க தான் பெரிய அறிவாளிகள், அவங்கெல்லாம் அறிவு குறைந்தவர்கள், அசுத்தமானவர்கள் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இந்த மத தலைவர்கள் பாரபட்சம் பார்க்குறவங்க. அன்னைக்கே இயேசு அவங்களை எதிர்த்து தான் போராடினார். உங்களுக்கு ஐயோன்னார். யார? வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர், பிரதான ஆசிரியர், இவர்களெல்லாம் நேருக்கு நேர் கடிந்து கொண்டவர் இயேசு. வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னார். விபச்சாரரை விபச்சாரிகளேன்னார். ஏன்னா அவங்க நல்லா போதிப்பாங்க, அதன் மாதிரி நடக்கவே மாட்டாங்க இந்த யூதர்கள்லாம். அதனால தான் இவர்கள் பிடிக்காது, யூதர்களுக்கு கலிலேயரை பிடிக்காது. இப்போ கலிலேயா ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணலை, வரலன்ட்டாங்க. ஆனால் பைபிள் எடுத்து ஆராயும் போது கலிலேயாவிலேருந்து எத்தனை தீர்க்கதரிசி வந்திருக்காங்க தெரியுமா? யோனா, எத்தனை பேருக்கு யோனா தெரியும்? 2 ராஜாக்கள் 14:25. யோனா வாசிங்க. 2 ராஜாக்கள் 14:25. காத்தே பேர் ஊரானாகிய அபித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே. இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசி. இவர் எங்கிருந்து வர்றாராம்? கலிலேயாவில் உள்ள காத் ஏப்பேர் ஊரை சேர்ந்தவர். இந்த யோனா தீர்க்கதரிசி கலிலேயன். அடுத்தது ஓசியா. பழைய ஏற்பாட்டில் ஓசியா தெரியும், நாகும் தெரியும். இவங்க எல்லாமே யாரு? எல்லாம் கலிலேயர். ஏன் இவங்க அங்கிருந்து ஒரு தீர்க்கதரிசி வரலன்னு சொன்னாங்கன்னா, வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, மோசே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பார். அதாவது நம்முடைய சகோதரருக்குள்ளிருந்து ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். அவர் தான் மேசியா. அப்போ ஒரு தீர்க்கதரிசி வரணும்னா எங்கேருந்து வரணும்? யூதியாவிலேருந்து வரணும். அதில் தான் இயேசுவை அவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளணும்னு புரியுதுங்களா? அவர் கலிலேயன், நசரேயன், நாசரேத்தூரான். அதனாலேயே இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவர் வளர்ந்த ஊரை வச்சு தான் பார்த்தாங்களே ஒழிய, அவர் பிறந்த ஊரை கொண்டு போய் அதனுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை அவங்க செக் பண்ணல. உண்மையாக அதை செக் பண்ணி இருந்திருப்பாங்கன்னா இயேசுவை தலைமையில் வச்சு கொண்டாடி இருப்பாங்க. இதையும் ஆண்டவர் பர்பஸாகவே மறைச்சிட்டார். புரியுதுங்களா? இயேசு அவங்க வெறுத்தது காரணம், பிறந்தது பெத்லகேம், வளர்ந்தது கலிலேயா, நாசரேத்தூர். அதனாலேயே அவங்க இயேசுவை ரொம்ப தச்சனோட குமாரன் அல்லவா, அவங்க தாய் தகப்பனை பற்றி தெரியாதா, உடன் பிறந்த சகோதரிகள் பற்றி தெரியாதான்னு கேவலமாக பேசுவாங்க. இயேசுவை மதிக்கவே மாட்டான். அதையும் தாண்டி அங்கே ஆண்டவர் ஊழியம் பண்ணியிருக்கிறார். இப்போ ஒரு ஒப்புமையை பார்க்கலாம், இல்லைன்னா அடுத்த வாரம் பார்க்கலாமா? நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஒப்புமையை வேணால் அடுத்த வாரம் பார்ப்போம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், உயிர்த்தெழுந்த இயேசு கலிலேயாவில் உள்ள கடற்கரை ஓரத்தில் இவங்களை சந்திக்கிறதுக்காக போகிறார். இது எங்கே இருக்குன்னா யோவான் 21 இருக்குது. வீட்டில் போய் வாசிங்க. அடுத்த வாரம் யோவான் 21 ஒப்புமைப்படுத்தி பார்ப்போம். அதில் மிக முக்கியமான ஒன்றை இப்போ நம்ம பார்த்து முடிப்போம். என்ன அப்படின்னா, பேதுரு மீன் பிடிக்க போவார். இயேசு மறிச்சிட்டாருப்பா, இனி அவர் வரமாட்டாருப்பா, அதனால் நம்ம பொழப்ப நம்ம என்ன பண்ணுவோம்?
பார்க்கலான்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போயிடுவார். இப்போ எத்தனை மீன் பிடிக்கிறாருன்னு அங்கே வாசிங்க. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 153 எத்தனை பெரிய மீன்களை பிடிச்சாருன்னா 153 பெரிய மீன்கள். இதுவும் ஒரு சம்பவம். லுக்கா 5 படிச்சிங்கன்னா பேதுரு இரவெல்லாம் வலை போடுவார், ஒரு மீன் கூட மாட்டாது கலிலேயா கடலில். இயேசு போயிட்டு சொல்வார், ஆழத்தில் போய் வலையை போடுவார். உடனே பேதுரு கீழ்ப்படிவார், பயங்கர மீனோடு வருவார். அதே மாதிரி இங்கே மீன் பிடிக்க போவார் பேதுரு, நைட்டெல்லாம் வலை போட்டிருப்பார், மீனே வராது. உயிர்த்தெழுந்த இயேசு போய் சொல்வார், வலது பக்கமாக வலையை போடுவார். போட்டால் வலை கொள்ளாத அளவுக்கு மீன் வந்துடும். ஒப்புமை பாருங்கள், அங்கேயும் இங்கேயும். முதல் கலிலேயா, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அதே கலிலேயா. இப்போ 153 மீன்களை பிடிச்சிருவார். ஏன் கரெக்டாக பைபிளில் 153 மீன்? இது ஒரு பெரிய சீக்ரெட். நம்ம ஏற்கனவே நம்பர்கள்னாலே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவோம். 26 2026க்கு ஒரு மாதம் எடுத்தேன். 26னா என்னன்னு பைபிளில். இந்த வருஷம் 26 நம்பருக்கு என்ன அர்த்தம்னு ஜனவரி ஃபுல்லாக எடுத்தேன். முடிஞ்ச யூடியூப்பில் இருக்க போய் பாருங்கள், அதுக்குடைய விளக்கங்கள். 153 மீனுக்கு என்ன அர்த்தம்? ஆத்மா தான், மீன்னாலே ஆத்மா தான். அன்றைக்கு இருந்த ஆராய்ச்சியாளர்கள், அவர் பேர் கூட இருக்குது, ஜெரோம், செயின்ட் ஜெரோம். அவர் பண்ண ஒரு ஆராய்ச்சி, அன்னைக்கு இருந்தது கரெக்டாக 153 வகையான மீன்கள் மட்டுமே உலகத்திலே. அந்த காலத்தில் இருந்தது மொத்தம் 153 வகையான மீன்கள் தான். ஏன் கரெக்டாக எல்லா வகை மீன்கள்லையும் பிடிக்க வச்சார் ஒவ்வொரு மீன் அப்படின்னா, இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜன இன மக்களையும் பிடிக்க வைப்பேன் உங்களை கொண்டுன்னு ஆண்டவர் சொன்னது. அல்லேலூயா. அதுக்கு சிம்பாலிக்காக 150. அப்போ ஆண்டவர் இந்தியாவுக்காக மட்டும் இல்லை, ஆசியாவுக்காக அப்படி இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற ஜனங்களை அவர் பிடிப்பது தேவ திட்டம். அதாவது நீங்கள் எங்கே போங்க, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் கிறிஸ்தவங்க இருப்பாங்க, எல்லா நாட்டிலையும். இதுக்கு என்ன எபிரேய விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 153க்கு மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் எழுதிக்கோங்க. இந்த 153 நம்பர் கூட்டுத்தொகையில் ஒரு எழுத்துக்கு ஒரு வாக்கியத்துக்கு வருது. அது என்னன்னா, பெனி ஹா எலோஹிம் அப்படின்ற அந்த எபிரேய எழுத்தை எழுதணும்னா, பெனி ஹா எலோஹிம், இதனுடைய கூட்டுத்தொகை ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் இருக்கும், எழுதணும்னா 153. ஏன் பெனி ஹா எலோஹிம் 153 அப்படின்னா, இதுக்கு என்ன மீனிங்? தேவனுடைய பிள்ளைகள். இதுக்கு என்ன அர்த்தம்? பெனி ஹா எலோஹிம். பென்னுன்னா என்னன்னு சொன்னேன், மகன் படித்தோமா? பெனி அப்படின்னா தன்னுடைய அப்படின்னு இப்ரூவில் வரும். டேனி, இதுக்கு என்ன வித்தியாசம்? டேன் ஜட்ஜுன்னு அர்த்தம், டேனி அப்படின்னா மை ஜட்ஜுன்னு அர்த்தம். டேன்னா நியாயாதிபதி, அதில் ஐ வந்துருச்சுன்னா டேனி அப்படின்னு வந்துருச்சுன்னா மை சர்ச். ஏல் சேர்த்துக்கோங்க. டேனி ஏல் அப்படின்னா என்ன? ஏல்னா காட், காட் மை சர்ச். அப்போ டேனியல் அப்படின்னா தேவனே என் நியாயாதிபதி அப்படின்னு அர்த்தம். தேவனை என் நியாயாதிபதி. பென்னுனா மகன், பென்னி அப்படின்னா என். ஹா எலோகிம், ஹானா அவருடைய, பென்னி ஹா எலோகிம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை இருக்குது, அதுக்கு 153 தான் வரும். இதெல்லாம் ஹீப்ரு கிளாஸில் எடுக்கும்போது தான் புரியும். ஒவ்வொரு எழுத்தெழுத்தாக எழுதி நம்பர்லாம் போடணும். இன்னொரு வார்த்தை எழுதிக்கோங்க, 153 நம்பர் வருது. கெஹல் ஹா எலோஹிம், கெஹல் ஹா
எலோஹிம். கெஹல் ஹா எலோஹிம் அப்படின்றது தமிழ் என்ன சொல்லணும்னா தேவனுடைய சபை. எங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் 153, தேவனுடைய சபைக்கும் 153. இப்போ எத்தனை பேர் புரியுது ஏன் 153 மீனை பிடிச்சாருன்னு? தேவ திட்டம். பேதுருவே, நீ 353 மீன் பிடிச்ச மாதிரி உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்கள் என்னுடைய பிள்ளைகளா, பிதாவின் பிள்ளைகளா, எல்லாரும் தேவனுடைய சபையா மாறணும். அந்த சபையை எடுத்துக்கொள்ள நான் மீண்டும் வரப்போகிறேன். அப்போ இயேசு ஏன் மீண்டும் வரப்போகிறார்? கிறிஸ்தவங்களை எடுத்துக்கொள்ள இல்லை, சபையை எடுத்துக்கொள்ள. அதுதான் நம்ம யாராக இருந்தாலும் சபைக்குள்ளே வரணும், சபைக்குள்ளே வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழணும். அதுக்குன்னு சில ஒழுங்குகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். சபை என்பது தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், ரோமன் கேத்தலிக்கு பின்னாடி வந்ததல்ல சபை. ரோமன் கேத்தலிக்கு தான், சிஎஸ்ஐ தான் எல்லாம் பின்னாடி வந்தது. சபைக்கு பின்னாடி வந்த முதல் அப்போஸ்தலர் 2 ஆண்டவர் ஆரம்பித்தது ஆவிக்குரிய சபை தான். ரோமன் கேத்தலிக் எப்போ வந்தது? கிபி 300ஆம் வருடம். புரிஞ்சுக்கணும். சிஎஸ்ஐலாம் எப்போ வந்தது? கிபி 1600 1700 வந்தது. புரியுதா? அதனால் நாங்கள் தான் முதல் சபை. டிஎல்சி, சிஎஸ்ஐ, அப்புறம் மெத்தடிஸ்ட், இது மாதிரி மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாமே ஆதி சபை உண்டானதுக்கு அப்புறம் வந்தது. அதை தான் நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? மறுபடியும் ஆதி சபைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சபை அப்படின்னாலே தப்பாக எடுத்துக்காதீங்க, நம்ம நினைக்கிற அர்த்தமெல்லாம் இதில் இல்லை. சபை என்றால் இயேசுவின் சரீரம். நான் யார்? இயேசுவின் சரீரத்தில் ஒரு அவயம். அவருடைய மனவாட்டி. அவரோடு இணைஞ்சிருந்தால் தான் அவர் மீண்டும் எப்போ வருவார்னு தெரியாது, சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம ரெடியாக இருந்தால் தான் அவரோடு போக முடியும், இல்லைன்னா வரிகளை போக முடியும். அதுக்காக தான் நாங்கள் சத்தியத்தை சொல்கிறோம். கீழ்ப்படிவோம், வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.